வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 16 அருள்மொழிவர்மர். இன்றைக்கு சுமார் 1054 வருஷங்களுக்கு முன்னால் ராசகேசரிவர்மர் பராந்தக சுந்தர சோழ மன்னர் தென்னாட்டில் இணையில்லாத சக்கரவர்த்தியாக விளங்கி வந்தார். நம் கதை நடக்கும் காலத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் சிங்காசனம் ஏறினார். கடந்த நூற்றாண்டுகளாக சோழர்களின் கை நாளுக்கு நாள் வலுத்து வந்தது. சோழ சாம்ராஜ்யம் நாலா திசைகளிலும் பரவி வந்தது. என்றாலும் சுந்தர சோழர் பட்டத்துக்கு வந்த சமயத்தில் தெற்கேயும் வடக்கேயும் எதிரிகள் வலுப்பெற்றிருந்தார்கள். சுந்தர சோழருக்கு முன்னால் அரசு புரிந்த கண்டராதித்த தேவர் சிவபக்தியில் திளைத்து சிவனான கண்டராதித்தர் என்று புகழ் பெற்றவர். அவர் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் அவ்வளவாக சிரத்தை கொள்ளவில்லை. கண்டராதித்தருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த அவருடைய தம்பி அரிஞ்சயர் 1 வருஷம்தான் சிம்மாசனத்தில் இருந்தார். அவர் தொண்டை நாட்டிலுள்ள ஆற்றூரில் துஞ்சிய பிறகு அவருடைய புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் தஞ்சை சிம்மாசனம் ஏறினார். பேரரசர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா சிறப்பு அம்சங்களும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் பொருந்தி இருந்தது. போராற்றல் மிக்க சுந்தர சோழர் தம்முடைய ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தென் திசைக்கு படையெடுத்து சென்றார். சேவூர் என்னும் இடத்தில் சோழப்படைக்கும் பாண்டிய படைக்கும் பெரிய போர் நடந்தது. அந்த சமயத்தில் மதுரையின் மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசன் மகிந்தன் ஒரு பெரிய படையை அனுப்பியிருந்தான். சோழர்களின் மாபெரும் வீரப்படை பாண்டியர்களுடைய படையையும் சிங்கள நாட்டு படையையும் சேவூரில் தோற்கடித்தது. வீரபாண்டியன் படையிழந்து முடியிழந்து துணையிழந்து உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டு போர்க்களத்திலிருந்து தப்பித்து ஓடினான். மலைக்குகையில் ஒளிந்து கொண்டு காலம் கழித்தான். சேவூர் போரில் உயிர் தப்பிய இலங்கை வீரர்கள் மறுபடியும் இலங்கைக்கு திரும்பி ஓடிச் சென்றார்கள். இப்படி பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள மன்னர்கள் தலையிட்டு பாண்டியர்களுக்கு உதவிப்படை அனுப்புவது கொஞ்ச காலமாக வழக்கத்தில் இருந்து வந்தது. இந்த வழக்கத்தை அடியோடு ஒழித்துவிட சுந்தர சோழ சக்கரவர்த்தி விரும்பினார். அதனால் சோழப்படை ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி இலங்கை மன்னர்களுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். கொடும்பாளூர் சிற்றரசர் குடும்பத்தை சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளான் என்னும் தளபதியின் தலைமையில் ஒரு பெரிய படை சிங்களத்துக்கு அனுப்பப்பட்டது. துரதிருஷ்டவசமாக சோழர் படை சிங்களத்துக்கு ஒரே தடவையில் போய் சேரவில்லை. அதற்கு தேவையான கப்பல் வசதிகள் இல்லை. முதல் தடவை சென்ற சேனை முன் யோசனையின்றி துணிந்து முன்னேறத் தொடங்கியது. மகிந்திரராஜனுடைய தளபதி சேனா என்பவனின் தலைமையில் சிங்கள படை எதிர்பாராத விதத்தில் வந்து சோழப்படையின் பகுதிகளை வளைத்து கொண்டது. பயங்கரமான பெரிய போர் நடந்தது. அதில் சோழ சேனாதிபதியான பராந்திகன் சிறிய வேளான் தன்னுடைய வீர புகழை நிலைநிறுத்திவிட்டு உயிரை துறந்தான். ஈழத்துப்பட்ட பராந்திகன் சிறிய வேளான் என்று சரித்திர கல்வெட்டுகளில் பெயர் பெற்றார். இந்த செய்தி பாலைவனத்தில் மலைக்குகையில் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கும் எட்டியது. அவன் மறுபடியும் துணிவு கொண்டு வெளியே வந்தான். ஒரு பெரிய படையை திரட்டி போரிட்டான். இந்த முறை பாண்டிய சேனை அதோகதி அடைந்ததுடன் வீரபாண்டியனும் இறந்து போனான். இந்த போரில் சுந்தர சோழ மன்னரின் முதல் மகன் ஆதித்த கரிகாலர் முன்னணியில் நின்று வீர பராக்கிரம செயல்கள் பல புரிந்தார். வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டத்தையும் அடைந்தார். என்றாலும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டும் இல்லாமல் சோழ நாட்டு தளபதிகள் வீரர்கள் எல்லோருடைய மனதிலும் இருந்தது. படையெடுத்து செல்ல ஒரு பெரிய படையும் ஆயத்தமாக இருந்தது. சுந்தர சோழ மன்னருடைய மூத்த மகன் இளவரசர் ஆதித்த கரிகாலர் அந்த சமயம் வடதிசைக்கு சென்றிருந்தார். திருமுனைப்பாடி நாட்டிலும் தொண்டை மண்டலத்திலும் சில நாட்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த இரட்டை மண்டல படைகளை முறியடித்து விரட்டிவிட்டு புராதனமான காஞ்சிபுரத்தை அவருடைய இருப்பிடமாக செய்து கொண்டிருந்தார். மேலும் வடதிசைக்கு படையெடுத்து செல்ல தேவையான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஈழமண்டல படைக்கு தலைமை வகித்து செல்ல சோழ நாட்டின் மற்ற தளபதிகளுக்குள்ளே பெரிய போட்டி ஏற்பட்டது. போட்டியிலிருந்து பொறாமையும் புறங்கூறலும் எழுந்தது. இந்த போட்டியை நீக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தும்படியாக சுந்தர சோழ மன்னரின் இளைய மகன் அருள்மொழிவர்மர் முன்வந்தார். அப்பா, பழையாறை அரண்மனையில் அத்தைகளுக்கும் பாட்டிகளுக்கும் இத்தனை நாள் நான் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தது போதும். ஈழத்து போருக்கு தலைமை தாங்கி நானே இலங்கை சென்று வருகிறேன் என்றார் அருள்மொழிவர்மர். அருள்மொழிவர்மருக்கு அப்போது வயது 19 தான். அவர் சுந்தர சோழ மன்னரின் கடைக்குட்டி செல்லப்பிள்ளை. பழையாறை அரண்மனைகளில் வாழ்ந்த ராணிகளுக்கெல்லாம் செல்ல குழந்தை. சோழ நாட்டுக்கே அவர் செல்ல பிள்ளை. சுந்தர சோழ மன்னர் நல்ல அழகிய தோற்றம் உடையவர். அவருடைய தந்தை அரிஞ்சயர் சோழ குலத்துக்கு எதிரிகளாக இருந்த வைதும்பராயர் வம்சத்து பெண்ணாகிய கல்யாணியை அவருடைய அழகை கண்டு மணந்து கொண்டார். அரிஞ்சயருக்கும் கல்யாணிக்கும் பிறந்த சுந்தர சோழருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் பராந்தகர்.
அவருடைய தோற்றத்தின் அழகைக் கண்டு நாட்டாரும் நகரத்தாரும் சுந்தர சோழர் என்று அவரை அன்பாக அழைத்தார்கள். அதுவே அனைவரும் கூப்பிடும் பெயரானது. அப்படிப்பட்டவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லோருமே அழகானவர்கள்தான். ஆனால் கடைசியில் பிறந்த அருள்மொழிவர்மர் அழகில் அனைவரையும் மிஞ்சிவிட்டார். அவர் குழந்தையாக இருந்தபோது சோழ வம்சத்து ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு கன்னம் கனிய செய்து விடுவார்கள். எல்லோரையும் விட அவரிடம் அதிகமாக பாசத்துடன் இருந்தவள் அவருடைய அக்கா குந்தவைதான். அருள்மொழியை விட 2 வயதுதான் பெரியவளாக இருந்த போதும் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தன் தலைமேலேயே இருப்பதாக குந்தவை எண்ணியிருந்தாள். குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கு இணையான பாசம் வைத்திருந்தார். அக்கா போட்ட கோட்டை தம்பி தாண்டுவது கிடையாது. இளைய பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தம்பிக்கு அதுவே தெய்வத்தின் வாக்காய் இருந்தது. தம்பியின் முகத்தை அக்கா அடிக்கடி உற்று நோக்குவாள். விழித்து கொண்டிருக்கும் போது மட்டும் இல்லாமல் அவர் தூங்கும்போது கூட மணிக்கணக்கில் பார்த்து கொண்டே இருப்பாள். இந்த பிள்ளையிடம் ஏதோ அதிசய தெய்வீக சக்தி இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணுவாள். தம்பி தூங்கும்போது அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள். அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும். ஆஹா, உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவன் இவனே அல்லவா என்று சிந்தனை செய்வாள். ஆனால் சோழ சிங்காசனத்தில் இவன் ஏறுவான் என்று எண்ணுவதற்கே இடமிருக்கவில்லை. ஏனென்றால் இவனுக்கு மூத்தவர்கள், பட்டத்துக்கு உரியவர்கள் 2 பேர் ஏற்கனவே இருந்தார்கள். யார் கண்டது? உலகம் மிக பெரியது. எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. புஜபல பராக்கிரமத்தினால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு சென்று சிங்காசனம் ஏறி ராஜ்யம் ஆண்டவர்களை பற்றி கவிதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறாள். கங்கை நதி பாயும் வங்க நாட்டிலிருந்து துரத்தி அழிக்கப்பட்ட இளவரசன் ஒருவன் படகில் ஏறி இலங்கைக்கு சென்று அரசு புரியவில்லையா? 1000 வருஷமாக அந்த சிங்கள வம்சம் நிலைத்து நிற்கவில்லையா? இப்படியெல்லாம் குந்தவை பிராட்டி ஓயாமல் சிந்தித்து கொண்டே வந்தாள். கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சைன்யத்துக்கு யார் தளபதியாக போவது என்று விவாதம் எழுந்தபோது அதற்கு உரியவன் அருள்மொழிதான் என்று முடிவுக்கு வந்தாள். தம்பி அருள்மொழி, உன்னை ஒரு நிமிஷம் பிரிந்திருப்பது என்றாலும் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நானே உன்னை போக சொல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டது. இலங்கை படைக்கு தலைவனாக நீதான் போக வேண்டும் என்றாள் அக்கா. இளவரசர் குதூகலத்துடன் இதற்கு சம்மதித்தார். அரண்மனை வாழ்விலிருந்தும் அந்தப்புற மாதரசிகளின் அரவணைப்பிலிருந்தும் எப்போது தப்புவோம் என்று அருள்மொழிவர்மரின் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. அருமை அக்காவே இப்போது போக சொல்லிவிட்டாள். இனிமேல் என்ன தடை? குந்தவை தேவி மனம் வைத்து விட்டால் சோழ சாம்ராஜ்யத்தில் நடக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது. இளங்கோ அருள்மொழிவர்மர் தென்திசை சோழ படையின் மாதண்ட நாயகர் ஆனார். இலங்கைக்கும் போனார். அங்கே தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் எளிதில் முடிகிறதா? இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்கள் போர் நடத்தும் முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவருக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் சரியாக வந்து சேரவில்லை. அதனால் இடையில் ஒரு தடவை தாய்நாட்டுக்கு திரும்ப வந்தார். தந்தையிடம் சொல்லி தன் விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். மறுபடியும் ஈழத்துக்கு செல்ல தயாரானார். அருமை தம்பியை போர் முகத்துக்கு அனுப்புவதற்கு குந்தவை தேவி பழையாறையின் பிரதான மாளிகையில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள். அருள்மொழிவர்மர் புறப்பட்ட போது அரண்மனை முற்றத்தில் வெற்றி முரசுகள் முழங்கின. சங்கங்கள் ஆர்ப்பரித்தன. சிறு பறைகள் ஒலித்தன. வாழ்த்து கோஷங்கள் வானை அளாவின. சோழர் குலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையின் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த திருநீரை பூசி திருஷ்டி கழித்து வழியனுப்பினார்கள். அரண்மனை வாசலில் இருந்து குதிரை செல்லும் இடம் வரையில் குந்தவை தேவியின் தோழி பெண்கள் தீபமேற்றிய தங்க தட்டுகளை பிடித்து கொண்டு நின்றார்கள். தோழி பெண்கள் என்றால் சாதாரணமானவர்கள் இல்லை. தென் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற சிற்றரசர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள். பழையாறை அரண்மனையில் செம்பியன் மாதேவிக்கு பணிவிடை செய்வதையும் குந்தவை பிராட்டிக்கு தோழியாக இருப்பதையும், அவர்களிலே கொடும்பாளூர் சிறிய வேளானின் மகள் வானதியும் இருந்தாள். இளவரசர் சற்று தூரத்திலிருந்து வருவதை பார்த்ததும் அந்த பெண்கள் எல்லோருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். இளவரசர் அருகில் வந்ததும் கையில் பிடித்திருந்த தட்டுக்களை சுற்றி ஆரத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் உடல் முழுவதும் திடீரென நடுங்கியது. கையிலிருந்து தட்டு கீழே விழுந்து டனார் என்று சத்தத்தை உண்டாக்கியது. அடடா, இது என்ன அபசகுணம் என்று எல்லார் மனதிலும் எண்ணம் உண்டானது. ஆனால் தட்டு கீழே விழுந்தாலும் திரி மட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இது மிகவும் நல்ல சகுனம் என்று முதியவர்கள் உறுதி கூறினார்கள். எந்தவித காரணமும் இன்றி பயமும் கலக்கமும் அடைந்து தட்டை கீழே போட்ட பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு இளங்கோ அருள்மொழிவர்மர் மேலே நடந்து சென்றார்.
அவர் அந்த பக்கம் சென்றதும் வானதி மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டாள். குந்தவையின் கட்டளையின் பேரில் மற்ற பெண்கள் அவளை தூக்கி சென்று பக்கத்திலிருந்த ஒரு அறையில் படுக்க வைத்தார்கள். குந்தவை பிராட்டி தன் தம்பி புறப்படுவதை பார்ப்பதற்கு கூட நிற்காமல் உள்ளே சென்று வானதிக்கு மயக்கம் தெளிவிக்க முயன்றாள். வாசலில் நின்றபடியே வானதி மயக்கம் போட்டு விழுவதை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மர் குதிரை ஏறும் முன்பு விழுந்த பெண்ணுக்கு என்னாயிற்று, மயக்கம் தெளிந்ததா என்று விசாரித்து வர ஆள் அனுப்பினார். விசாரிக்க வந்தவனிடம் குந்தவை தேவி, இளவரசரை இங்கே வந்துவிட்டு போக சொல்லு என்று திருப்பி சொல்லி அனுப்பினாள். அக்காவின் சொல்லை என்றும் தட்டியறியாத இளவரசர் அப்படியே மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார். வானதியை அவருடைய அக்கா மார்பின் மீது சாய்த்து கொண்டு மயக்கத்தை தெளிவிக்க முயன்ற காட்சி அவருடைய மனதை உருக்கியது. அக்கா, இந்த பெண் யார்? இவள் பெயர் என்ன என்று கேட்டார். கொடும்பால் ஒரு சிறிய வேளாரின் மகள். இவள் பெயர் வானதி. கொஞ்சம் பயந்த சுபாவமுடையவள் என்றாள் குந்தவை. ஓ, இப்போது தெரிகிறது இவள் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாள் என்று. இந்த பெண்ணின் தந்தைதானே இலங்கை சென்று மீண்டும் வராமல் போர்க்களத்தில் இறந்து போனார். அதை நினைத்து கொண்டால் போல் இருக்கிறது என்றார் இளவரசர். இருக்கலாம், ஆனால் நீ இவளை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா. அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பி கொண்டிரு என்றாள் இளைய பிராட்டி. ஆகட்டும், இங்கே ஏதாவது விசேஷம் நிகழ்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்றார் இளங்கோ. இந்த சமயத்தில் இளவரசரின் இனிய குரல் கேட்டுத்தானோ என்னவோ வானதிக்கு மயக்கம் தெளிந்தது. அவளுடைய கண்கள் லேசாக திறந்தன. எதிரில் இளவரசரை பார்த்ததும் கண்களை அகன்று விரித்தாள். பின்பு முகமும் மலர்ந்தது. அவளது பவள செவ்வாயில் தோன்றிய புன்னகையினால் கன்னங்கள் குழிந்தன. உணர்வு வந்ததும் வெட்கமும் கூட வந்தது. சட்டென எழுந்து உட்கார்ந்தாள். பின்னால் திரும்பி பார்த்தாள். தன்னை இளைய பிராட்டி தாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து வெட்கப்பட்டாள். நடந்ததெல்லாம் ஒரு கணத்தில் நினைவுக்கு வந்தது. அக்கா, இந்த மாதிரி செய்து விட்டேனே என்று கண்களில் நீர்மல்க கூறினாள். அதற்கு குந்தவை பதில் சொல்வதற்குள் இளவரசர், அதற்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வானதி, தவறுவது எல்லோருக்கும் நடப்பதுதான் என்று சமாதானம் சொன்னார். வானதிக்கு தான் காண்பது கேட்பது எல்லாம் உண்மையா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. பெண்களை சாதாரணமாக ஏறிட்டு கூட பார்க்காமல் போகும் வழக்கமுடைய இளவரசர் என்னுடன் பேசுகிறாரா, எனக்கு ஆறுதல் மொழி கூறுகிறாரா, என் பாக்கியத்தை என்னவென்று சொல்வது என்று எண்ணிக்கொண்டாள். அவளுடைய உடம்பு புல்லரித்தது. மறுபடியும் மயக்கம் வந்துவிடும் போல் இருந்தது. அதற்குள் இளவரசர், அக்கா, படைகள் காத்திருக்கின்றன, நான் போய் வருகிறேன். நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும் போது இந்த பெண்ணுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அனுப்புங்கள். தாய் தகப்பன் இல்லாத இந்த பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார். இவை எல்லாவற்றையும் குந்தவை தேவியின் மற்ற தோழி பெண்களும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் பொறாமை தீ கொழுந்துவிட ஆரம்பித்தது. அன்று முதல் குந்தவை பிராட்டி வானதியிடம் தனி அன்பு காட்டத் தொடங்கினாள். இணை பிரியாமல் அவளுடனேயே வைத்து கொண்டாள். அவள் கற்றிருந்த கல்வி கலைகள் அனைத்தையும் வானதிக்கும் கற்பித்தாள். எங்கே போனாலும் வானதியையும் தவறாமல் கூட கூட்டி சென்றாள். அரண்மனை நந்தவனத்துக்கு வானதியையே அடிக்கடி அழைத்து சென்று அந்தரங்கம் பேசினாள். தன் தம்பியுடைய வருங்காலத்தை பற்றி அவள் கண்டு வந்த கனவுகளை எல்லாம் அவளிடம் சொன்னாள். அதையெல்லாம் வானதியும் கவனத்துடன் கேட்டாள். இதற்கு பின் இன்னும் 4-5 தடவை வானதி மயக்கம் போட்டாள். அப்போதெல்லாம் குந்தவை பிராட்டிதான் அவளுக்கு தேவையான சிகிச்சைகளை செய்து அவளுக்கு திரும்ப உணர்வு வருவித்தாள். மயக்கம் தெளிந்து எந்திரிக்கும் போது வானதி விம்மி விம்மி அழுது கொண்டே எழுந்திருப்பாள். என்னடி அசடே, எதற்காக இப்படி அழுகிறாய் என்று குந்தவை கேட்பாள். தெரியவில்லையே அக்கா, மன்னியுங்கள் என்பாள் வானதி. குந்தவை அவளை கட்டி அணைத்து கொண்டு ஆறுதல் சொல்லுவாள். இதையெல்லாம் பார்த்த மற்ற பெண்களுக்கு மேலும் மேலும் பொறாமை வளர்ந்து கொண்டே இருந்தது. எனவே குந்தவையும் வானதியும் ரதம் ஏறி குடந்தை ஜோசியர் வீட்டுக்கு போன பிறகு அந்த பெண்கள் அப்படி பொறாமையுடன் பேசிக்கொண்டது இயல்பே அல்லவா? இத்துடன் அத்தியாயம் 16 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.